இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 135 அதிகாரம் 6, 7 2 வசனங்களை வாசிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து மேகங்களை எழுப்ப பண்ணி மழையையும் மின்னல்களையும் உண்டாக்கி காற்றை தமது பண்ட சாலையில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். இங்கே சங்கீதங்களின் புத்தகம் 135 அதிகாரம் 6, 7 வசனங்களில் சொல்லப்படுகிறது. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று நாம் அறிவேன். நம் தேவனாகிய கர்த்தர் எல்லா தேவர்களை காட்டிலும் மேலானவர். அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லா படைப்புகளையும் படைத்தவர் நம் தேவன். எல்லா படைப்புகளை படைத்தது மாத்திரமல்ல, அந்தந்த படைப்புகள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ, என்னென்ன வேலையில் செய்ய வேண்டுமோ, அதையெல்லாம் அவர் என்ன பண்றாரா? வேதம் சொல்லுகிறது, தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிற தேவன். எல்லா படைப்புகளை அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். ஆளுகை செய்கிறவர் மாத்திரமல்ல, அதினதின் நேரங்களில், அதினதின் காலங்களில், அதினதின் படைப்புகளை எப்படி இயக்க வேண்டுமோ அந்த எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். சித்தமானதை செய்கிற தேவன். 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். எல்லாவற்றுக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆளுகையை வைத்துக் கொண்டிருக்கிறார். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து, பூமியில கடைசி இடங்கள் எங்கெங்க இருக்கிறது அங்கிருந்தெல்லாம் மேகங்களை என்ன பண்றாரா? எழும்ப பண்ணுகிறார். மேகம் எங்கிருந்து உண்டாகிறது? பூமியிலிருந்து மேகம் உண்டாகி மேலே கடந்து போகிறது. அந்த மேகங்கள் எழும்பி, வேதம் சொல்லுகிறது, மழையுடன் மின்னல்களை உண்டாக்கி, மழையுடன் மின்னல்களை உண்டாக்கி காற்றை, அதுக்கு ஒரு பண்டசாலை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரா? வைத்திருக்கிறாரா? எல்லாருக்கும் தெரியல. எல்லா மாநிலங்களிலும், எல்லா மாவட்டங்களிலும் பிரதானமாய் என்ன சொல்லப்படுகிறது? அரசாங்கம் பண்டசாலைகளை உருவாக்கி வைத்திருக்கிறது. தானிய கிடங்கு, எல்லாத்திற்கும் தானிய கிடங்கை என்ன பண்ணிருக்கிறாங்க? அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் கர்த்தர் பாருங்க, காற்றுக்கு ஒரு கிடங்கு உண்டாக்கி வைத்திருக்கிறாரு. என்ன சொல்லப்படுகிறது? காற்றை தமது பண்டசாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிறார். காற்றுக்கு ஒரு இடத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறாரு. நம் தேவன் எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 6ஆம் வசனத்துல, கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். தாம் படைத்த படைப்புகள், அந்த படைப்புகளுக்கே கர்த்தர் என்ன பண்றாரா? சித்தமானது என்ன பண்றாரா? செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் படைத்த எல்லா படைப்புகளை காட்டிலும் கர்த்தர் மனிதனை விசேஷமாக படைத்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர்களை தேவ சாயலாக கர்த்தர் என்ன பண்ணாரு? படைத்தார், சிருஷ்டித்தார். எல்லா படைப்புகளை காட்டிலும் கர்த்தர் மனிதனை விசேஷமாக படைத்தார், தேவ சாயலாக படைத்தார்.
வேதம் 6ஆம் வசனத்துல நாம் சங்கீதம் 135 6ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறார். எது? தாம் படைத்த படைப்புகளுக்கு எல்லாம் கர்த்தர் என்னென்ன நேரத்துல என்னென்ன செய்யணுமோ அந்தந்த நேரத்துல அதெல்லாம் என்ன பண்றாரு? செய்கிறாரு. நேற்றைக்கு முந்தின நாளைக்கு என்ன வந்துச்சு? மழை வந்துச்சா? இன்னும் 2-3 நாள் என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? மழை இருக்குதுன்னு சொல்றாங்க. அது என்ன மழைன்னு சொல்றாங்க? சொல்லுங்க. கோடை மழை. என்ன மழை? கோடை மழை. அந்த கோடை காலத்துல ஒரு மரம் வருமா, அந்த மரம் தான் என்ன மரம்னு சொல்லுவாங்க? செல்வ மாறி என்று சொல்லுவாங்க. மாறி என்றால் மழை, செல்வ மழை என்று சொல்லுவார்கள். அப்ப பாருங்க, எந்த நேரத்துல எதை செய்யணுமோ கர்த்தர் அந்த நேரத்துல அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். தாம் படைத்த படைப்புகளுக்கே கர்த்தர் எந்த நேரத்துல என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்யறாரு. மனிதனை கர்த்தர் விசேஷமாக படைத்தாரே. இன்றைக்கு அவரை நம்பி கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே, அவரை விசுவாசிக்கிறவர்கள் வாழ்க்கையிலே உமக்கு அவருக்கு சித்தமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார்கள். நாம் 6-7 வசனங்கள் சங்கீதத்துல 135ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கிற, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். அவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அவர் படைத்த எல்லா படைப்புகளை வேதம் சொல்லுகிறது அந்தந்த நேரத்தில், அந்தந்த காலத்துல, அந்தந்த சீசன்ல அதையெல்லாம் அவர் என்ன பண்றாரா? கைடு பண்றாரு, செயல்படுத்துகிறாரு. அப்போ அவர் படைத்த படைப்புகளையே அவர் அப்படி செயல்படுத்துவார் என்றால் மனிதனை தெய்வ சாயலாக விசேஷித்தவனாக கர்த்தர் படைத்தார். தேவ தூதர்களை காட்டிலும் கர்த்தர் தமது மனிதர்களை சற்று சிறியவனாய் படைத்தார், ஆனால் விசேஷமாக படைத்தார். தேவ தூதர்களுக்கு இல்லாத விசேஷத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே எதை செய்தாலும் நன்மையாக செய்வார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, ஐயோ நான் நினைக்கிற காரியம் நடக்கலையே, ஏன் இப்படி இந்த சூழ்நிலை இருக்கிறது, ஏன் இப்படி இந்த பிரச்சனை மாற மாட்டேங்குது, இந்த போராட்டம் மாறவில்லையே என்று நீங்கள் கலங்கலாம். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சித்தமானதை செய்வார். உங்க வாழ்க்கையில என்ன செய்ய அவர் சித்தமாக இருக்கிறாரோ அந்த காரியத்தை ஆண்டவர் ஏற்ற காலம் வரும்போது செய்வார். வேதம் சொல்கிறது ஏற்ற காலத்திலே தேசத்திலே மழை பெய்யும்படி அவர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விசேஷமான காரியங்கள், நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், ஐயோ என் வாழ்க்கையில இன்னும் நடக்கவில்லை, ஏன் இது தாமதமாகிறது, ஏன் இது நடக்கவில்லை என்று கலங்காதே. கர்த்தர் தம் படைத்த படைப்புகளை கூட தமக்கு சித்தமானபடி செய்கிறாரே. அவர் படைத்த படைப்புகள் எல்லாவற்றை காட்டிலும் மனிதனை கர்த்தர் விசேஷமாக படைத்தார். உங்களை விசேஷமாக தேவன் படைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய வார்த்தை அறியாத ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனங்களே, அவரை அறியும்படியான ஒரு வாக்கியத்தை, ஒரு சிலாக்கியத்தை ஒரு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் யார் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறீர்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை கர்த்தர் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதை செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தாமதமாகலாம், நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் சித்தமானதை ஒரு வாழ்க்கையில் செய்வார். அவருக்கு சித்தமானது நடக்கும். ஒருவேளை நீ நினைக்கலாம், ஐயோ இந்த காரியம் ஏன் நடக்கல, ஏன் தாமதமாகிறது, ஏன் இது தடையாகிறது என்று நினைக்கலாம். கர்த்தர் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாக செய்வார்.
அவர் படைத்த படைப்புகளை கூட அவருக்கு சித்தமானபடி என்ன பண்றாரா, அவரு செயல்படுத்துகிறாரா. காற்றை தமது பண்ட சாலைகளில் இருந்து புறப்பட பண்ணுகிற தேவன். எந்த நேரத்துல காற்று வீசணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அந்த நேரத்துல அந்த தமது பண்ட சாலையிலிருந்து காற்றை அனுப்புகிறார். பூமியிலிருந்து, பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எல்லாம் உண்டு பண்ணி வானத்திற்கு அனுப்புகிறார். மறுபடியும் அந்த மேகம் எல்லாம் மழையாக பூமிக்கு வருகிறது. மறுபடியும் மேகமாக போகிறது, மறுபடியும் மழையாக வருகிறது. இப்படி கர்த்தர் தமது படைப்புகளை ஞானமாய் படைத்து சித்தமான நேரத்தில் சித்தமான காரியங்களை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் நன்மை செய்யாமல் இருப்பாரோ? உங்கள் குடும்பத்திலே நன்மை செய்யாமல் இருப்பாரோ? தமக்கு சித்தமான காரியங்களை ஏற்ற நேரம் வரும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அனுப்புவார். வேதம் சொல்லுகிறது, காற்றை தமது பண்ட சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அந்த நேரம் வரும்பொழுது என்ன பண்ணுவாரு? புறப்பட பண்ணுவார். உனக்காக அற்புதம் செய்வார், உன் வாழ்க்கைக்கு அற்புதம் செய்வார், உன் குடும்பத்துக்கு அற்புதம் செய்வார், உன் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார். தமக்கு சித்தமானதை அவர் செய்கிற தேவன். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமா, நம்முடைய தேவன் உயர்ந்த ஸ்தானத்துல பரலோகத்துல வாசமாக இருக்கிறாரு. அங்க இருந்தாலும் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறாரு. அவர் எங்க இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு என்ன சித்தமானது நடக்க வேண்டுமோ அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். மார்த்தாள் மரியாள் இயேசுவை பார்த்து கேட்டார்கள், நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. என்ன கேட்டாங்க? நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் லாசரு என்ன இருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டானே என்று கேட்கிறார்கள். இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவன் உயிர் தெழுவான் என்று சொல்லுகிறார். லாசருடைய சகோதரிகள் சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே உயிர் தெழுவாங்க, கடைசி நாள்ல எல்லாரும் உயிர் தெழுவாங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் பாருங்க, அந்த நேரம் வந்த பொழுது மரித்து போன லாசருவை தேவன் உயிரோடு எழுப்பினார். இந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எங்க இருக்கிறாரா? கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார், அவருக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அந்த சகோதரிகள் சொல்லுகிறார்கள், நீங்க இங்க இருந்திருந்தா மரித்திருக்க மாட்டாரே என்று சொல்லுகிறார்கள். லாசரு வியாதியால் இருக்கிறார் என்று இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது. இயேசுக்கு என்ன அறிவிக்கப்பட்டது? அவர் வேறு ஊர்ல இருந்தார், வேறு கிராமத்துல இருந்தாரு. லாசரு வியாதியா இருக்கிறார் என்று அறிவித்த பிறகு உடனே வந்திருக்கணும்ல, இயேசு கிறிஸ்து வரல, அவர் தாமதப்பட்டார். எத்தனை நாள் தாமதப்பட்டாரு? 2 நாளே அங்க என்ன பண்ணிட்டாரு? தாமதப்பட்டாரு. அதுக்குள்ள லாசரு என்ன ஆயிட்டாரு? மரித்துட்டாரு. ஆனா பாருங்க, கர்த்தர் சித்தமானதை ஏற்ற நேரத்தில் செய்வார். 2 நாள் கழிச்சு லேட்டா வந்தாரு, 4 நாள் ஆயிடுச்சு. லாசருடைய சகோதரி சொல்லுகிறார்கள், அவர்களை நான் உயிரோடு எழுப்பேன்னு சொல்லும்போது அவர் சொல்றாங்க, 4 நாள் ஆயிடுச்சு, நாற்றம் அடிக்குமே என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தெய்வனுடைய மகிமையை காண்பாய். தாமதமானால் என்ன, 4 நாட்கள் ஆனால் என்ன, 4 வருஷம் ஆனால் என்ன, கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்கிற தேவனாக இருக்கிறார். லாசருவை எங்கே வைத்தீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அந்த இடத்துல போனவுடன் கல்லை எடுத்து போடுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஒரே வார்த்தை இயேசு சொல்லுகிறார், லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். மரித்து போன அந்த மனிதன் உயிரோடு எழும்பி வந்தான். கர்த்தருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், நம்மை வழி நடத்துகிற தேவன், நம்மை தெரிந்து கொண்ட தேவன், நம்மை ரட்சித்த தேவன் அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்கள், இவைகள் நடக்கவில்லை என்று சோர்ந்து போகாது. கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்கிற தேவன். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார்.
ஆண்டவருடைய வார்த்தை சாலமோன் பிரசங்கிலே சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டத்தை பிடிக்க ஒரு காலம் உண்டு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. தமது பண்ட சாலையிலிருந்து கர்த்தர் காற்றை புறப்பட பண்ணுகிறார், மின்னல்களை உண்டாக்கி மழையை அனுப்புகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்த தேவன். இன்றைக்கு நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதம் நடக்கவில்லை என்று சோர்ந்து போகாதே. உனக்கென்று கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் சித்தமானதை செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டுமோ, உன் குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டுமோ, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அற்புதங்களிலே என்ன செய்ய வேண்டுமோ அதை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சித்தமானதை கர்த்தர் செய்வார். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல ஒரு குஷ்டரோகி, வாசிக்க வேண்டாம், ஒரு குஷ்டரோகி இயேசுவிடத்துல வந்து கேட்கிறார், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமானால். ஆண்டவர் உடனே சொன்னாரு, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடனே சொன்னாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக சொன்னாரு. குஷ்டரோகி உடனே சுகம் பெற்றான். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 135ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் பெரியவர் என்றும் நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். உங்களுக்கு எல்லோருக்கும் நான் சொல்லுகிற வார்த்தை, எல்லா தேவர்களை காட்டிலும் நம் தேவன் பெரியவர். தமக்கு சித்தமானதை செய்கிற தேவன். உன் வாழ்க்கையிலே சித்தமானதை செய்வார். தடைப்பட்ட நன்மைகளை செய்வார். லேட்டானாலும் அவர் தாமதமானாலும் அற்புதம் செய்வார். சோர்ந்து போகாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் தமக்கு சித்தமானதை செய்கிற தேவன் அப்பா. இன்றைக்கு உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள், சித்தமானதை கர்த்தர் செய்வீராக. காற்றை தமது பண்ட சாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிற தேவன். மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடன் மின்னல்களை உண்டாக்குகிற தேவன். சித்தமானதை செய்கிற தேவன். இந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீ சித்தம் வைத்திருக்கிற எல்லா சித்தமானதை நீ செய்வீராக. அற்புதம் செய்வீராக. நன்மை செய்வீராக. உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற நன்மைகளை செய்யப்பா. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.